அசைவமா? சைவம் தான் அண்ணா, அசைவம் இல்லை. வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம்ல. இனி நான்வெஜ் நாங்கள் எடுக்க மாட்டோம் கிரகப்பிரவேசம் வரைக்கும். ஏன்னா வீடெல்லாம் வெள்ளை அடிச்சாச்சு இல்லையா. இனி நான்வெஜ் வீட்டில் சமைக்க மாட்டோம். அப்படியே கடையில் கூட சாப்பிட்டுப்போம். அது எங்கள் அம்மா எங்களை தான் சாப்பிட்டுக்க சொல்லுவோம், எங்கள் அம்மாலாம் சாப்பிட மாட்டாங்க. ஏண்டி என் பட்டு, ஏண்டி என் பட்டு, என் லட்டு, என் லட்டு, என் பட்டு, என் பட்டு. கீழே விழுந்துடாதம்மா. ஹாய் மல்லிப்புள்ள, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்னு செந்தில்குமார் அண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? இன்னும் ஒரு 3 மினிட்ஸில் லைவ் முடிச்சுக்கலாம். நீங்கள் என்ன ஃபேமிலியா இந்த டைமுக்கு இல்லை அப்பா வேலை பார்த்துட்ருக்காங்களே, வீட்டில் வேலை பார்க்குறாருல, அதனால அவர் டீ கேட்டார், அவருக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். கொஞ்ச நாள் ஆடு கோழியெல்லாம் தப்பித்து விட்டது. ஆமாண்ணா, நீ கிரகப்பிரவேசம் ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் நம்ம வீட்டில் நான்வெஜ் கிடையாது. ஜூன் 9ஆம் தேதி தான் நம்ம வீட்டில் நான்வெஜ். பலமாக விருந்து வச்சுருவோம். அது வரைக்கும் நம்ம வீட்டில் சைவம் தான். வீடெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான்வெஜ் உள்ளே சமைக்க முடியாது இல்லையா, அதுதான். எப்போ? ஜூன் 8ஆம் தேதி வீட்டில் கிரகப்பிரவேசம்னா ஜூன் 9ஆம் தேதி நான்வெஜ் சமைப்போம். ஜூன் 8ஆம் தேதி சைவம் தான் போடுவோம் சாப்பாடு. ஃபங்க்ஷன் அன்னைக்கு சைவம் தான், ஓகேங்களா? என்னென்னமோ சொன்னார், லிஸ்ட்டு என்னன்னு தெரில எனக்கு, பட் ஆனால் சொன்னாங்க. ஜூன் 9 அந்த அன்னைக்கு நான்வெஜ். வீட்டில் கறி சமைக்கணும் இல்லையா, அதனால் நான்வெஜ். எப்போ கோழி? ஐஸ் ஓவர். 129 லைக். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. மயிலம்மா அங்கே பாரு அத்தை. ஹாய் அத்தை. என் லட்டுமா, இங்கிட்டு வா. திரும்படி அவன் திரும்ப மாட்டான்டி. சாரு எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? என்ன பண்ணுற? ஃபோனில் சார்ஜ் வேறு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒரு போட அங்கிட்ட அடிச்சு போடுவேன். உனக்கு ரொம்ப சேட்டை, அப்படித்தானே? அடிச்சிருவேன், ஓடி பிடிச்சிருவேன். மயில் இல்லை, எங்கள் ஆடு ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுச்சு, அதனால. இதே குசும்பி தள்ளுறாங்கட்டு. ஏம்மா ஃபங்க்ஷனுக்கு தான் கூப்பிட மாட்டீங்க, இன்வைட் கூட கண்ணில் காட்ட மாட்டிங்களா? வர்ற மாதிரி இருந்தால் சொல்லலாம், வராமல் எதுக்கு சும்மா எல்லாருக்கும் ஆசையை தூண்டணும், அதனால சொல்லாமே விட்டுலாம்ல. எனக்கு 33%, 34% தான் உள்ள சார்ஜ். ஓகேண்ணா, எனக்கு எவ்வளோ தெரியுமா இருக்குது? 16% தான் சார்ஜ் உள்ளது எனக்கு. யாருக்கு அடி? யாருக்கும் இல்லை. சமந்த் தான் செம்பு எடுத்து ஆடை போய் அடிக்கிறான். வர்ற மாதிரி இருந்தால் சொல்லலாம். நான் சொல்லி நீங்கள் வரலன்னா எனக்கு கஷ்டமாக இருக்கும், ஓகேவா? கஷ்டமாக இருக்கும் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, அது சில சிச்சுவேஷன் சில பேருக்கு வர மாதிரியும் இருக்கும், வராத மாதிரியும் இருக்கும். அதை நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது, பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஆடு என்ன தவறு செய்தது சமந்த்? ஆடு வந்து ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுச்சு, அதனால அங்கே பாருங்க செம்பு எடுத்து இங்கே பாருங்க, இங்கே பாருங்க எப்படி அடிக்கிறாங்க. செம்பு எடுத்துட்டு அங்கே நிற்கிற ஆடை போய் அடிக்க போகிறான். எப்படி? ஆமாம் சமந்தா, ஆமாம் அண்ணா. அம்மோ பாவம், வேண்டாம். அவன் அடிக்கிறான். அடிக்கல, அது தலிசுமா அப்படியே செம்பு வச்சு ஓடிட்டே இருக்கான். குட்டி ஜாஸ்மின் இல்லையா? பிக் ஜாஸ்மின், குட்டி ஜாஸ்மின் ஓடி விட்டார்கள் ஊருக்கு. அஜித் ப்ரோ, அம்மோ என்னடி? ஹாய் வாங்க முத்துமணி அண்ணா, வெல்கம். பத்திரிக்கை கண்ணில் கொஞ்சம் காட்டுங்கம்மா. இன்னும் பத்திரிக்கை அடிக்கல அண்ணா, அடிக்கவில்லை. அடிச்சதுக்கு அப்புறம் காட்டுறோம், சரிங்களா? ஹாய். நீ போட்டு இழுன்னு இழுத்து விடுறாங்கட்டு. ஐயோ, இங்க பாருங்க செம்பு கும்பெல்லாம் தூக்கி. எந்த ஊர்? டிஸ்ட்ரிக்ட் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். இங்கே செம்பு எடுத்து ஃபோனில் அடிக்கிறான். எப்படி?
ஹாய் அக்கா, யூ ஃப்ரம் ஐ எம் ஃப்ரம்